ஸோ ஹாய் வணக்கம். ஸோ இதை பற்றி ஒரு அவுட்லைன் வந்து நான் கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிளியராக வந்து இது பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நம்மகிட்ட வந்து கேட்கும் போது ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து எந்த கிளாஸ் எங்கே இருக்குது, எது படிக்கிறது என்ன அப்படிங்கிறதுல இருக்க பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதோட அவுட்லைனை நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன இருக்குது இல்லைங்கிறத உள்வாங்கிட்டு படிச்சிங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். சரி பாருங்கள், இந்த வெற்றிவேல் பேட்ச் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஐதர் வந்து யூடியூப்ல பிளேலிஸ்ட் அல்லது கோர்ஸ் மாதிரி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். அதில் டே 1ல பார்த்தீங்கன்னா திருக்குறள் எடுத்திருப்போம். இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் நம்மளோட ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ பிடிஎஃபாகவே கொடுத்துருந்தோம். அண்ட் டே 2ல பொருளாதாரத்தில் பேங்கிங் எடுத்திருந்தோம். அதற்கு முன்னாடியே 5 ஆண்டு திட்டம் 5 இயர் பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ பேங்கிங் வந்து டே 2ல எடுத்திருந்தோம். இந்த பிடிஎஃப்மே நீங்கள் நம்மளோட ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக ஆப்பில் போயிட்டு அதில் வந்து டிஎன்பிஎஸ்சிங்கிறதுக்குள்ள ஃப்ரீ யூடியூப் பேட்ச்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இந்த வெற்றிவேல் பேட்ச்னு இருக்கும். அதுக்குள்ள கிளாஸஸ் டைரெக்டாக அந்த வீடியோக்குள்ள பிடிஎஃப் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, யூ வில் ஃபைண்ட். அதுக்கப்புறம் டே 3ல நம்ம வந்து திருக்குறள் எடுத்திருந்தோம் மறுபடியும். அண்ட் டே 4ல மீண்டும் வந்து பொருளாதாரம் எடுத்திருந்தோம். இந்த பொருளாதாரத்தில் டாக்ஸேஷன் அப்படிங்கிற டாபிக் எடுத்திருந்தோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். நீங்க ஆப்ல இருக்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, யூடியூப்ல படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, யூனிட் 5ல இந்த 5 ஆண்டு திட்டங்கள் அண்ட் பேங்கிங் அண்ட் அதே போல வந்து இந்த டாக்ஸேஷன் பொருளாதாரம் இது எல்லாத்தையும் நல்லா கிளியரா படிச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லா பெர்ஃபெக்ட்டா படிச்சு வச்சிருங்க. நம்மளோட ஆப்ல கிளாஸ் எடுக்கும் போது கூட நம்ம வந்து இதே டாபிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருப்போம். நீங்க வெற்றிவேல் பேட்ச்ல எடுக்கும் போதும் ஸ்கூல் புக்கை கம்பைன் பண்ணி புக்கை வச்சு நடத்திருப்பேன். ஸோ அப்போ ஸ்கூல் புக்ல என்ன இருக்குங்கிறது நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். போத் ஃபார் பேங்கிங் டாபிக்கும் சரி, டாக்ஸேஷன் டாபிக்குமே சரி, புக்ல என்ன இருக்கு அப்படிங்கறத புக்கோட பிடிஎஃப் வச்சு பர்டிகுலர் சாப்டரே வச்சு நடத்திருப்போம். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிஸ் பண்ணாம அதை கிளியரா பிடிச்சிக்கோங்க. அதற்கு அடுத்ததுல டே 5ல வந்து நம்ம அறநூல்கள் டாபிக் எடுத்தோம். டே 6லயும் அறநூல்கள் எடுத்தோம். இந்த பிடிஎஃப்மே ஆப்ல கொடுத்தாச்சு. டே 7ல இருந்து யூனிட் 5 பிவைக்குன்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திருந்தோம். அதுல குறிப்பா HDI டாபிக் எடுத்திருப்பேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். தமிழ்நாட்டோட அந்த கன்னியாகுமரியில் இருந்த அந்த ஸ்டேட்டஸ் HDIனா என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்கு, எதெல்லாம் படிக்கணும், அந்த ரிப்போர்ட்ஸ் பத்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றது. அதுல வந்து இப்போ நம்ம படிக்கக்கூடிய HDIனா என்ன, அதுல வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, பல்நோக்கு வறுமை குறியீடு அப்படின்னா என்ன, அது மாதிரி எல்லாத்தையும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அந்த பிடிஎஃப்யும் நம்ம ஆப்ல வந்து கொடுத்துருக்கோம். நீங்க ஃப்ரீயா போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். யாரா இருந்தாலும் யூடியூப் ஸ்டூடெண்ட், பேச்சுலருக்கு ஸ்டூடெண்ட் யாரா இருந்தாலும் நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே இன்க்ளூடிங் டே 8 வரையில. இந்த டே 9ல இருந்து தான் நம்ம யூஸ் பண்ண பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியாது. இதை வந்து புத்தகமாக தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் டே 9, 10, 11, 12 இது எல்லாமே வந்து நம்ம ஒரு கொஸ்டின் பேங்க் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த கொஸ்டின் பேங்க் வந்து யூனிட் 6 தொடர்பானது. இது வந்து ஒன்லி தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். நீங்க வீடியோல பாத்தீங்கன்னாவே கொஸ்டின் எல்லாம் தமிழ்ல தான் இருந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன்லைனரா நம்ம கடைசியா இதுல தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், வெற்றிவேல் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ யூனிட் 6க்கான அந்த கொஸ்டின் பேங்க் வந்து நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்க முடியாது, புத்தகமாக தான் வாங்கிக்கணும். நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் 7604874869 இந்த நம்பருக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணியும் நீங்க இந்த இதுல யூஸ் பண்ண பிடிஎஃப் அதாவது புத்தகமா பிரிண்டட் புத்தகமா வாங்கிக்கலாம். அல்லது டைரக்டா ஆப்லயே வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். பிரிண்டட் புக்ஸ்னு ஆப்ல ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன்ல போயிட்டு நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட தான் நம்ம லாஸ்டா வந்து முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் டே 13 தான் நம்ம வந்து ஃபுல்லா எடுக்காம இருந்தோம். டே 13ல இருந்து தான் ஒரு 2-3 நாளா வந்து ஸ்கெடியூல் பண்றது, கிளாஸஸ் எல்லாம் வந்து சரியா வந்து நம்ம கரெக்டா சொன்ன டைமுக்கு வர முடியாம இருந்தது. மறுபடியும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டே 13 வந்து இன்னைக்கு குறிப்பா வந்து பாலிட்டி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். டே 1ல இருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடிய பிடிஎஃப் எல்லாமே மொபைல் ஆப்ல அவைலபிளா இருக்கும். மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. அதுக்குள்ள டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த டிஎன்பிஎஸ்சி செக்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்ட்டுனா ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸ்ங்கிறதுக்குள்ள போனீங்க அப்படின்ட்டுனா இந்த வெற்றிவேல் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அந்த வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ கீழே பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 9, 10, 11, 12ல நம்மளோட கொஸ்டின் பேங்கை நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணோம். அந்த கொஸ்டின் பேங்க் தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். அது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து புத்தகமா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஐ ஹோப் இதுல வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது இல்லாம நீங்க ஆப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அல்லது வந்து யூடியூப்ல பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்க வந்து வேற எதனா ஒரு டெஸ்ட் பேட்ச் அது மாதிரி வந்து பிவைக்யூ டெஸ்ட் பேட்ச் எதுல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இந்த வீடியோஸை தயவு செஞ்சு நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. பாலிட்டி கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் நீங்க யூடியூப் சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட் கோர்ஸ்லாம் இருக்கும். அந்த செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டி கிளாஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதே போல அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒன் ஷாட் வீடியோவாகவும் கொடுத்திருந்தோம். அதுல பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் வரைக்கும் எடுத்திருந்தேன். இன்னும் மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணோம். குறிப்பா வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், அது மாதிரி நிறைய டாபிக் வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்கு. அது எல்லாமே இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதோட கண்டினியூட்டியா 1 by 1 கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் யூனிட் 5ல 5 இயர் பிளான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எடுத்திருந்தோம். பேங்கிங் வந்து இந்த நம்ம வெற்றிவேல் பேட்ச்ல டே 1, டே
டே 3 வரும்போது பேங்கிங் டாபிக் எடுத்திருந்தோம், டாக்ஸேஷன் எடுத்திருந்தோம், HDI பத்தி பேசியிருந்தேன். யூனிட் 5 PYQ டிஸ்கஸ் பண்ணும்போது அதுல வந்து ஸ்கீம்ஸ் பத்தி பேசியிருந்தேன். அந்த PYQs எல்லாத்தையுமே நீங்க வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. ஹிஸ்டரி அண்ட் INMல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒன் ஷாட் ஹிஸ்டரி, அதே போல ஒன் ஷாட் INM சொல்லி ரேணுபிரியன் சார் எடுத்திருப்பாரு. அந்த வீடியோவுமே நம்மளோட யூடியூப்ல இருக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூனிட் 6க்கு நம்மளே வந்து ஒரு ஒன் ஷாட் வீடியோ எடுத்திருப்போம், அது நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, முழுசா படிங்க. தமிழுமே வந்து புது சிலபஸ் அடிப்படையில் முழுமையா வந்து ஒரு ஒன் ஷாட் வீடியோ எடுத்திருப்போம். ஃபுல் சிலபஸ் இருக்கும், டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க போத் புதுசா படிக்கிறீங்க, ஏற்கனவே படிச்சீங்க, நம்மளோட பேட்ச்ல இருக்கீங்க, யாரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொத்தமா TNPSல இப்ப சயின்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, இதை நம்ம இன்னும் தொடவே இல்லை, யூடியூப்லயும் கிளாஸ் எடுக்கல, இன்னும் மோஸ்டா வந்து ஆப்லயும் வந்து எந்த பேட்ச்க்குமே நம்ம வந்து கிளாஸ் எடுக்கல. ரொம்ப பழைய வீடியோ, நான் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல எடுத்த கிளாஸே வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட்னு சொல்லி இதயத்திலிருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்போம். அப்போ எடுத்தது தான். அதற்கப்புறம் சயின்ஸ் கிளாஸஸ் இன்னும் நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த முறை இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம். ஆப் பேஸ்டு ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இதை முடிச்சிடலாம். ஜியாகிரபி 10th ஸ்டாண்டர்ட் புக்கு நீங்க ஆப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கை சாப்டர் வைஸ் வந்து டெஸ்ட் வச்சு கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. புதுசா ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கோர்ஸ்ல இது வந்து உங்களுக்கு டெலிகிராம்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் என்ன பிரச்சனைனா இப்போ டெலிகிராம் வேலை செய்யல ஒரு 2-3 நாளா, திரும்ப வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, கொடுத்துருவாங்க. பழைய ஸ்டூடெண்ட் அந்த கொஸ்டின் எல்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 சாப்டர் மட்டும் கொஞ்சம் வெயிட்டிங்ல வைங்க, முடிச்சுக்கலாம். ஹிஸ்டரி அண்ட் INM நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், யூடியூப்லயும் ஒன் ஷாட் வீடியோ முடிச்சாச்சு. ஆப்ல ஜாயின் பண்ணிருந்தவங்களுக்கும் புதுசா ஒரு முறை ஹிஸ்டரி அண்ட் INMலாம் எடுத்து முடிச்சிருப்பாங்க. பாலிட்டி நான் கம்ப்ளீட் பண்ணி தந்துடுறேன். இந்த வீக்ல இருந்தே ஃபுல்லா பாலிட்டி மேல, பாலிட்டி திருவிழா தான். ஃபுல்லா வந்து பாலிட்டியை போட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல யூனிட் 5ல சொல்லியிருந்தேன், 5 இயர் பிளான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பேங்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், டாக்ஸேஷன் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அண்ட் HDI டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது எல்லாம் போக ஸ்கீம்ஸ்னு சொல்லி PYQ ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது எல்லாத்தையும் ஒரு முறை நான் வந்து பார்த்துட்டேன், ஒரு முறை வந்து படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இல்லாம மீண்டும் மீண்டும் ரிவைஸ் பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து திரும்ப திரும்ப படிச்சு தயவு செஞ்சு நல்ல ஞாபகம் வச்சுக்க பாருங்க. யூனிட் 6 நம்ம ஃபுல்லா வந்து ஒரு ஒன் ஷாட் வீடியோவாகவும் இண்டிவிஜுவலாகவும் பேசியிருக்கோம். யூனிட் 6ல ஒரு கொஸ்டின் பேங்க் நம்மளோட வெற்றிவேல் பேட்ச்னு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். யூனிட் 6ல ஆப்ல வந்து ஸ்கூல் புக் பேஸ்டு கிளாஸஸ் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 65 லைவ் எடுத்திருப்பாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து தமிழ்நாடு அரசு சார்பாகவே முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவலா சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாபிக்கையும் புத்தகத்துல மேப் பண்ணி கவர்மெண்ட்லயே ஒரு PDF ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இப்போ நீங்க ஏதாவது ஒரு டாபிக் சொல்றோம், இப்போ குறிப்பா வந்து ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆஃப் தமிழ்நாடு, இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டு பெண்களின் பங்கு அப்படின்னு படிக்கிறோம். குறிப்பா முத்துலட்சுமி அம்மையார் பத்தி ஒரு டாபிக்னா அது ஸ்கூல் புத்தகத்துல எந்தெந்த இடத்துல இருக்குன்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்தே ஒரு PDF ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த PDF அடிப்படையில் யூனிட் 6 மோர் எலாபரேட்டாவே வந்து ஒவ்வொரு லைன் பை லைன் ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து அதுல எடுத்திருப்பாங்க. ஆப்ல சொல்றேன், இந்த சென்ஸ் யூடியூப்லயுமே நம்ம வந்து ஃபுல்லா யூனிட் 6 கவர் பண்ணியிருக்கோம். நல்லா அதை யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிருங்க. இது எல்லாத்தையும் இந்த 6 யூனிட் இதுதான் அந்த GS பார்ட். இதுல நம்ம என்ன நடத்திருக்கோம், நீங்க என்ன படிக்கணும், என்னென்ன இருக்கு இல்ல அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். இது இல்லாம தமிழுமே வந்து முழுமையா நம்ம நடத்தி வச்சிருக்கோம். டெய்லி கிளாஸஸ் நடக்கும். ஆப்லயும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸஸ் போயிருக்கும், மறுபடியும் கிளாஸஸ் போய்கிட்டே இருக்கும். எல்லாமே இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது பண்ணிருப்போம். பட் என்ன ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஏன் நம்ம தமிழ் வந்து ஆப்லயும் சரி யூடியூப்லயும் சரி எல்லா இடத்துலயும் வெயிட் பண்றோம்னா, நம்ம முன்னாடியே பேசினது தான், ஜூன் மந்த் வரைக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சிலபஸ் சார்ந்து ஏதாவது ஒரு கிளாரிட்டியோ இல்ல ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிரஸ் ரிலீஸ் ஆகுது ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம எப்பவும் போல தமிழ் படிக்க ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி அறநூல்கள் வரைக்கும் முடிச்சிருக்கோம். மீண்டும் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி பழையபடி நம்ம தமிழ்ல வந்து ரிக்ரஸா படிக்க ஆரம்பிச்சிடலாம். பட் இன்னும் ஆல்ரெடி ஒரு 20 நாள் ஆகி போயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நாள் தான். அந்த 10 நாள் வெயிட் பண்ணுங்க, நம்ம வந்து தமிழ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கணிதம் ரொம்ப நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம வந்து PYQ பேஸ்டாவும் நடத்தி முடிச்சிருப்போம். ஆப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன், PYQ பேஸ்டாவும் நடத்தி முடிச்சிருப்போம், சிலபஸ் வைஸும் நடத்தி முடிச்சிருப்போம். இப்போ வந்து மறுபடி மேத் 2.1 சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுலயும் வந்து நீங்க யாரெல்லாம் வந்து புதுசா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் மறுபடியும் இது பண்ணிக்கலாம். ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க, ஏற்கனவே கிளாஸ் முடிச்சவங்க ஃபுல்லா எல்லா கொஸ்டினையும் வரி வரியா எழுதி எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளவு மேக்ஸிமமா PYQ இதுல கொண்டு வர முடியுமோ அவ்வளோ PYQ தான் இதுல நம்ம வந்து பேசியிருப்போம். புது ஸ்டூடெண்ட் பழைய ஸ்டூடெண்ட் யார் என்னவா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு மேக்ஸிமமா முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து மேத்தமெட்டிக்ஸை கைப்பட நோட்ல எழுதி 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 பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து கை கொடுக்கும். நான் நிறைய முறை சொல்லிட்டேன், பரீட்சைக்கு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமே மேத் படிக்கிறது மிகவும் சிரமமா இருக்கும். நீங்க வந்து இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு 60 நாள்ல பரீட்சைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மேக்ஸ் எடுத்தாவே சிரமமா இருக்க மாதிரி இருக்கும். சிரமமா இந்த சென்ஸ் நல்லா ரிலாக்ஸ்டா செம்ம கத்துக்க முடியாது. ஸோ இப்போதான் கரெக்ட் டைம். இன்னும் குரூப் 1 நோட்டிபிகேஷன், குரூப் 2 2A, அடுத்து குரூப் 4 சொல்லி நல்ல ஒரு கரெக்டான டைம். இப்போ மேக்ஸ் ஆரம்பிச்சா கூட டெய்லி 10 சம்மா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கூட வந்து சேர்ந்துடலாம். நல்ல கவனம் செலுத்துங்க. ஆப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தா டெய்லி நடக்கக்கூடிய அந்த PYQ மேக்ஸ் பேஸ்டு டெஸ்ட்,
அது இதுன்னு அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல படிக்கிறீங்க அப்படின்றனா ஏதாவது ஒரு சோர்ஸை பிடிச்சி தினம் 10 கேள்வி, அதான் டார்கெட். அதை வந்து சிலபஸ் வைஸ் போயிட்டே இருங்க. ஸோ இதுதான் கதை. இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன படிக்கிறோம், எங்க படிக்கணும், இதெல்லாம் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிட்டு படிங்க, பார்த்துப்போம். ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன இருக்குன்னா, நான் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிட்டேன், இதுக்கு மேல எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, என்ன ஏதுன்னு சொல்லி, இல்ல இப்போ லாஸ்ட் ஒரு 6 to 7 டேஸா நம்ம வந்து கிளாஸஸ்ல வந்து வர முடியலன்னா டக்குன்னு அடுத்து எப்படி படிக்கிறது, மறுபடியும் அப்படியே பாதியில் விட்ட மாதிரி ஸ்டக் ஆயிடாம நம்ம என்ன பண்றோங்கிறதுல தெளிவா இருங்க. சரி, நீங்க புதுசோ பழசோ யாரா இருந்தாலும் ஒரு லெக்சர், ஒரு கிளாஸ் வந்து கவனிங்க. யூனிட் 6 இப்போ பாலிட்டியில இப்போ நான் ஒரு ஒன் ஷாட் வீடியோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு நடத்திருக்கேன். அப்போ அதுல இருக்கக்கூடிய எல்லா கதையும் ஒரு முறை கேட்டு முடிங்க. அவசரமா ஒரே நாள்ல கேட்காம ஒரு கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்து கூட முழுசா ஒரு முறை கதையை கேளுங்க. ஹிஸ்டரி, ஐஎன்எம், பாலிட்டி, சயின்ஸ், யூனிட் 5, யூனிட் 6, தமிழ், கணிதம், எதுவா இருந்தாலும் ஒரு முறை என்ன சொல்றாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டாஃப் நீங்க ஏதோ ஒரு சோர்ஸ்ல கேளுங்க. முதல்ல ஒரு நிதானமா அந்த கதையை வந்து கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி எல்லாம் ஃபைனல் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நிறைய வீடியோல நானே சொல்லியிருக்கேன். நீங்க அதை ஃபர்தரா பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நேரடியா ஸ்கூல் புக்குக்கு போயிடுங்க. நம்மளோட ஆப்ல இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்க வராங்க அப்படின்னா நம்ம வந்து யூடியூப்ல இவ்வளவு கிளாஸஸ் எடுக்கிறோமே, அப்புறம் ஆப்ல என்ன ஸ்பெஷலா பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க எங்க போனாலுமே எங்கேயும் கிடைக்காத புத்தம் புதிய மோர் ஒண்டர்ஃபுல் ஸ்பெஷல் நோட்ஸ்னு ஒன்று கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பிராக்டிஸ், ஒரு ஹேபிட்டை கொண்டு வர போறோம். அப்போ என்ன, நீங்க வந்து டெய்லி ஸ்கூல் புக், டெய்லி ஒரு சாப்டர், டெய்லி ஒரு சாப்டர்ல டெஸ்ட், டெய்லி படிச்சதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. தினம் நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த கதையை கேட்ட பிறகு ஸ்கூல் புக்கை எவ்வளவு ஸ்ட்ராங்கா படிக்கிறீங்களோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் குரூப் 1 சரி, 2A சரி, குரூப் 4 சரி, எந்த எக்ஸாம் டெக்னிக்கல் பேப்பரா இருந்தாலும் சரி கிளியர் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஒரு கதையை கேட்கறீங்க, அப்புறம் ஸ்கூல் புக் போயிடுறீங்க. யூனிட் 5 ஒரு முறை கதை சொல்லியிருக்கேன், யூனிட் 6க்கு சொல்லியிருக்கேன், பாலிட்டிக்கு சொல்லியிருக்கேன், அது போல வந்து ஹிஸ்டரி, ஐஎன்எம் கதை சொல்லியிருக்கோம், தமிழுக்கு கதை சொல்லியிருக்கோம், எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒரு முறை கதை சொல்லியிருக்கோம். ஆப்ல நீங்க இருந்தாலும் ஆப்லயும் திரும்ப இப்ப நானோ மற்ற ஸ்டாஃபோ எல்லாருமே கதை சொல்லிக்கிட்டே இருக்க போறாங்க. அதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே காத்தோட விட்டுறாம அந்த கேட்டதை ஸ்கூல் புக்ல டைரக்ட் பண்ணி படிச்சிடணும். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டானது வந்து ஸ்கூல் புக்கை நல்லா ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பேட்ச். இப்போ நம்ம வந்து ஜிஎஸ்பிஒய்க்கு டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று லான்ச் பண்ணிருப்போம். உங்களுக்கு தெரியும், அதுல கிட்டத்தட்ட இன்னையோட 5 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நிறைய இப்போ குரூப் 2 பேட்ச்ல இருக்கவங்க, குரூப் 4ல இருக்கவங்க, யூடியூப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், நான் ஜிஎஸ்பிஒய்க்கு டெஸ்ட் பேட்ச் எழுதலாமா வேண்டாமா என்ன ஏதுன்னு பயங்கர கன்ஃபியூஷன். அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கதையை கேட்டுட்டீங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டீங்க, அப்புறம் ஸ்கூல் புக்கை படிச்சிட்டீங்க, ஸ்கூல் புக்கை ரிவைஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் தான் டெஸ்ட் பேட்ச்க்கு வரணும். இது எதையுமே பண்ணாம நேரா வந்து டெஸ்ட் பேட்ச்ல என்டர் ஆனீங்கன்னா என்னன்னே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ப்ளூ பிரிண்ட்ல டெஸ்ட் பேட்ச்க்கு வரும்போது நீங்க டெஸ்ட் பேட்ச் வந்து படிங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு பழைய ஆஸ்பிரண்ட் ஏற்கனவே படிச்சீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா டெஸ்ட் பேட்ச்ல ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கலாம். புது ஆஸ்பிரண்ட் இல்ல டோட்டலா மறந்துட்டேன் 4-5 வருஷம் ஆச்சு மறுபடியும் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டேஜ் 1 தான். கதையை கேளுங்க, கிளாஸ் கவனிக்கிறத பாருங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை படிங்க, 6 to 12 தரவா படிங்க, அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுங்க, அப்புறம் டெஸ்ட் பேட்ச் வாங்க. நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றதா இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். நம்மளோட இன்ஸ்டியூட் நம்பரோ அல்லது நார்மலா வந்து யூடியூப் போயிட்டு 7604874869 இது இன்ஸ்டியூட் நம்பர், அல்லது யூடியூப்ல போயிட்டு gkshankar.com அடிச்சீங்கனாலும் வெப்சைட்ல டைரக்டா அந்த பிவைக்யூ டெஸ்ட் பேட்ச்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். 5 டெஸ்ட் முடிஞ்சது. அது ஆல்ரெடி பிடிஎஃப் தான் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி தான் நீங்க வந்து எழுதணும். தமிழ் வந்து நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. டெஸ்ட் ஒன்லி பிவைக்யூ வந்து ஜிஎஸ்க்கு மட்டும் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இது ஜூனுக்கு அப்புறம் தான், முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் கதை. இதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் பார்த்துக்கோங்க. எந்த டெஸ்ட் எழுதினாலும் நீங்க டெஸ்ட் பேட்ச்ல பிவைக்யூ டெஸ்ட் பேட்ச்னு இல்ல, இப்போ ஆப்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சரி இப்போ வந்து ஹிஸ்டரி டாபிக் முடிச்சிருக்காங்கன்னு வைங்க. இப்போ ஹிஸ்டரியில இருந்து ஒரு 100 கேள்வி டெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 100 கேள்வி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பிடிஎஃப் வாங்கிட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிடாதீங்க. அதை எவ்வளவு நல்லா அனலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு நல்லா அனலைஸ் பண்ணி பழகுங்க தயவு செஞ்சு. இப்போ 50 கேள்வி ஷோரா உங்களுக்கு பதில் தெரியுதுன்னா அதை விட்டுருங்க. ஒரு 20 கேள்வி டவுட்ல அல்லது கஸ்ட்ல எழுதிருக்கீங்க, ஒரு 30 கேள்வி தவறா எழுதிட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 50 கேள்வியும் தப்பு தான். நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒரு 50 கேள்வி ஷோரா எழுதிட்டீங்க, ஒரு 30 கேள்வி வந்து தவறா போயிடுச்சு, ஒரு 20 கேள்வி கெஸ் பண்ணி போட்டு சரியானா கூட இதுவும் தப்புன்னு தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப ஏன் டவுட் வந்துச்சு, எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம், இங்க ஏன் 30 கேள்விக்கு நமக்கு எதுவுமே பதிலே தெரியல அப்படின்னு ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு நியாயம். 30 கேள்வி டெஸ்ட் எழுதி இது மாதிரி அனலைஸ் பண்ணீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகும். நம்ம ஆட்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னா 200 கேள்வி 150 கேள்வி டெஸ்ட் கொஸ்டின் கொடுக்குறோம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல ஆன்சர் கீ மட்டும் டிக் பண்ணி பார்த்துட்டு தூக்கி போட்டு போயிடுறது. அது டெஸ்ட் பேட்ச் ஆகாது. அது மாதிரி டெஸ்ட் எழுதி அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஈவன் தோ அது பிவைக்யூ இருந்தா கூட, அது டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பராவே இருந்தா கூட திரும்ப நம்ம வந்து ஒரு தடவை கண்ணில் ஆன்சர் கீ பார்த்து டிக் பண்ணி தூக்கி போட்டு போனா மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்ண முடியாது. அதனால கொஸ்டின் பேப்பருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அனலைஸ் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் லெக்சர்ஸ் கேக்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் புக் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதை நல்லா ஸ்ட்ராங்கா ரிவைஸ் பண்றீங்க, அப்புறம் தான் டெஸ்ட் பேட்ச் வரீங்க. டெஸ்ட் பேட்ச் சும்மா கடமைக்குன்னு சொல்லி ஏதாவது
ஏதாவது ஒரு மாதிரி வந்து வேக வேகமா போகாம டெஸ்ட் பேட்ச் வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க. ஏன் தெரியல, ஏன் டவுட் வந்ததுன்னு 50 கேள்வியை நல்லா அனலைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா 2 மணி நேரம் ஆகும். அவ்வளோ டைமை கொடுத்தா தான் பாஸ் பண்ண முடியும். வேற ஒரு வழியும் கிடையாது. சும்மா ஹரிபரியா போற போக்கில் கிளியர் பண்ணிட்டு போற எக்ஸாம் இது கிடையாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து மேக் ஷுர் நீங்க வந்து நல்ல கவனமா வந்து இந்த டெஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் அதே போல முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் கொஸ்டின்லாம் பிரிண்ட் பண்ணி கையில வச்சுக்கோங்க. பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பேனா பேப்பர் வச்சுக்கிட்டு எழுதி தள்ளுங்க. அதுல வந்து இது இப்படி அது இப்படின்னு அந்த டெஸ்ட் கொஸ்டினை எடுத்து திருப்பி பார்த்தா அது ஒரு மெட்டீரியல் மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கா எழுதுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து அதுல பயங்கரமா எழுதுங்க. டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல எழுதி அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல்ல ரெடி பண்ணிக்கோங்க. அதுதான் நான் வந்து சொல்ல நினைக்கிறேன். சரி, அண்ட் எல்லா கொஸ்டினையும் வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க. சும்மா கொடுக்குற கொஸ்டினை ஒரு 25 கேள்வி டெஸ்ட் கொடுத்தா தூக்கி போட்டு அதுல சும்மா ஆன்சர் கீ வாங்கி ஆன்சர் கீ டிக் பண்ணிக்கிட்டா ஓகே நான் முடிச்சிட்டேன் அப்படி பண்ணாம நூக் அண்ட் கார்னர் நல்லா ஸ்டடி பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து எவ்வளவு மேக்ஸிமமா யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு மேக்ஸிமமா வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. சரி, அதே போல வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணும், எதுவரையில ரிவைஸ் பண்ணும் அப்படின்னா நாட் அன்டில் யூ கெட் யுவர் போஸ்ட் பட் அன்டில் யூ கெட் யுவர் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. அதாவது நீங்க மாச சம்பளம் அரசாங்க கருவூலத்துல இருந்து வர வரைக்கும் ஸ்ட்ராங் ரிவிஷன்ல இருக்கணும். அதுதான் இங்க தேவை. இதெல்லாம் நல்லபடியா பண்ணீங்கன்னா வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பயமும் வராது, எந்த ஒரு சோர்வும் வராது. யூ வில் நாட் ஃபீல் நெகட்டிவ். நீங்க வந்து நெகட்டிவா ஃபீல் பண்ண மாட்டீங்க. வேலை செய்யாம படிக்காம சுத்திட்டு இருந்தீங்கன்னா பயமா தான் இருக்கும். அதுக்கு மேல நான் உடச்சு சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கேன். 10 நிமிஷம் படிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தாவோ 1.5 மணி நேரம் வந்து நீங்க வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தாவோ பயமா தான் இருக்கும். அதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. 5 மணி நேரம் நல்ல ஸ்ட்ராங்கா எஃபோர்ட்ஸ் போட்டு பாருங்க, தன்னை போல நம்பிக்கை வந்துடும். அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கேன். அந்த 5 மணி நேரம் ஸ்ட்ராங்கான எஃபோர்ட்னா என்ன? அந்த லெக்சர் வீடியோ கேட்கறது, ஸ்கூல் புத்தகத்தை படிக்கிறது, டெஸ்ட் கொஸ்டினை எடுத்து வச்சு நல்லா அனலைஸ் பண்றது, வாய் விட்டு படிங்க. கொஸ்டினை நல்லா சொல்லி பாருங்க. அந்த கொஸ்டின்ல இருக்க சரியான ஆன்சர் என்ன, தப்பான ஆன்சர் என்ன எல்லாத்தையும் மார்க் பண்ணுங்க. நல்ல எஃபோர்ட்ஸ் போடுங்க. நம்பிக்கை அது சார்ந்த ஒரு பயம் எல்லாம் தன்னை போல போயிடும். நம்பிக்கை எல்லாம் ஸ்ட்ராங்கா வந்துடும். நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வந்துடும். வேலை செய்யலனா பயமா தான் இருக்கும். அதுக்கு மேல அதை உடைச்சு சொல்ல முடியாது. சரி, அண்ட் மோரோவர் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இன்னொரு விஷயம் இருக்கு. நமக்கு வேண்டப்பட்ட நண்பர் ஒருவர் வந்து புதுசா ஒரு மொபைல் ஆப் ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. இட் இஸ் கால்டு ட்ரெண்டிங் டிஎன்பிஎஸ்சி. இது ஒரு ப்ரொமோஷன் இல்ல, ஒரு தெரிஞ்சவங்க அப்படிங்கிற பேர்ல நான் உங்களுக்கு இதை ரெஃபர் பண்றேன். நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்கு. நீங்களும் தேவைப்பட்டா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுல மோஸ்டா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. பிளே ஸ்டோர்ல இருந்து நீங்க இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ட்ரெண்டிங் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதை வந்து நீங்க யூ கேன் யூஸ் இட் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். அது இல்லாம நிறைய ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸுமே அதுல வந்து லோட் பண்றாங்க. யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட ரிவ்யூஸ் எப்படி இருக்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணுங்க. இது கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அந்த மாதிரியான இதுல தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். நல்லா இருக்கு. நான் யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்தது. நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால ரெஃபர் பண்றோம். ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். சரி, அடுத்தது போ. அண்ட் அடுத்ததுல வந்து நம்மளோட பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் சேனல். இந்த வாட்ஸ்அப் சேனல் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. டெலிகிராம் பேன் பண்ணிட்டாங்க. இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் வந்து கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். இந்த சாட்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட்ஸ் அதில் தான் கொடுக்க முடியுது. வெப்சைட் gkshankar.com. அது இல்லைனா மொபைல் ஆப், இதில் தான் பிடிஎஃப் எல்லாம் கொடுக்குறோம். ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட். இது எதுவுமே இல்லைனா சப்போர்ட் கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. 7604874869. இதில் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். ஒரு கடைசி பாயிண்டா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சி பீட்ஸ் டேலண்ட் நம்ம சொல்லுவோம். எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும் தொடர்ந்து வேலை செய்யலைன்னா போச்சு. தொடர்ச்சியான உழைப்பு தான் சிறந்தது. ஸோ அதுல வந்து கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க.